இந்த ஒரு புயலுக்கு என்ன ஒரு நேம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிட்வா அப்படின்ற நேம் வந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைக்ளோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிட்வா அப்படின்ற நேம் வந்து யமன் கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சைக்ளோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம்ன்றது கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு டிட்வான்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா யமன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிட்வாக்கு என்ன ஒரு மீனிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ யமன் கண்ட்ரியில் ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவில் ஒரு குளம், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிட்வான்னு சொல்லுவாங்களா. ஸோ அதோட நேமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யமன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த ஒரு சைக்ளோனால் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு சைக்ளோன் சென்னையை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குன்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் ஒரு புயல் உருவாச்சுனாலே நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மழை பெய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்படுவோம். ஓகே, மழை பெய்யும், ஏன்னா டிசம்பர் வரை நெருங்கிடுச்சு. பட் இந்த ஒரு சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை நோக்கி நகர்றதால ஸோ மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க.